கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி அவர்கள் ஜனநாயகன் படத்தில் நடிச்சு முடிச்சிருக்காரு. ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ்க்காக பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயங்கரமாக வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்துலேருந்து ஒரு மேசிவான அப்டேட் வரும் அப்புறமா எதிர்பார்த்த டைமில் இப்போ வந்து நம்ம தளபதி அவர்கள் இப்போ கரூர் அந்த பரப்புரை வந்து செய்ய போயிருந்தாரு. ஸோ அதில் வந்து ஒரு பிரச்சனையாச்சு. அது எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து நம்ம தளபதி விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஆதரவு தெரிவிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அதில் வந்து தலைவர் சூப்பர் ஸ்டார் வந்து இப்போ ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே என்னோட ஆதரவு வந்து விஜய்க்கு தான் இருக்கும். விஜய்க்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா இந்த பிரச்சனைக்கு முழுக்க காரணம் வந்து மக்கள் தான். ஸோ விஜய் மேலே எந்த தப்புமே சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு கைஸ். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பெரிய அளவில் ரூல் போட்டது தளபதி விஜய் அவர்கள் தான். அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சாரத்துக்கு வரதுக்கும் போது குழந்தைகள் பெண்கள் யாருமே வர வேணாம். இது வந்து லைவ் டெலிகாஸ்ட் டிவிலேயே போகும், எல்லாருமே பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியும் இந்த மாதிரி ஒரு அசம்பாவித விதம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சும் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து தான் பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி இப்போ ரஜினி சார் வந்து அந்த ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. ஸோ அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு. 100% வந்து என்னோட ஆதரவு விஜய்க்கு தான். இப்போ வந்து இந்த பிரச்சனையே காரணமாக காட்டி விஜயை வந்து ஏகப்பட்ட பேர் வந்து அவர் வந்து அரசியலே பண்ண விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து அவர் தலைவராக வரணும், தலைவராக வந்தால் தான் இங்கே வந்து எல்லாமே நடக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த நடந்த அசம்பாவித்ததுக்கு பார்த்தீங்கன்னா மக்களும் ஒரு பக்கம் பாவமான நிலைமையில் இருக்காங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இப்போ வந்து 10 லட்சம் வந்து இஷ்யூ பண்ணியிருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் டிவி சைட்லேருந்து 20 லட்சம் கிடைக்கும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் இறந்தவர்கள் குடும்பத்துக்கு 50 லட்ச ரூபாய் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ நியூஸ் வந்து சோஷியல் மீடியா ஷேர் ஆகிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேலும் வந்து இதை பற்றின அப்டேட்ஸ் வந்து அடுத்தடுத்து என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு